வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாத்துக்கொடி ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நல்லா பெருசாக இருக்கிற சைஸில் நான் 3 சாத்துக்கொடி எடுத்திருக்கேன். இந்த 3 பழத்தோட தோலையும் ஃபஸ்ட்டு உரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 பழத்துக்கும் தோல் உரித்து நான் அப்படியே முழுசாகவே வச்சுருக்கேன். பாருங்கள், சாத்துக்கொடி பழம். இப்போ நம்ம ஜூஸ் போடுறது எல்லார் வீட்லேயுமே ஜூஸ் பிளெண்டர் இருக்காது. அதனால் நம்ம மிக்ஸி ஜாரில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார்லேயே நம்ம இந்த பழத்தை போட்டு நம்ம ஜூஸ் போட்டோம்னா கண்டிப்பாக கசப்பாயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற விதையோடு நம்ம ஜூஸ் போட்டோம்னா ஜூஸ் ரொம்ப கசப்பாகிடும். முதல்ல பழத்தில் இருக்கிற விதையை ஃபஸ்ட்டு எடுக்கணும். பழத்தை தனித்தனியாக பிரித்து நம்ம விதை எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நம்ம இது போல் கட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக நம்ம பழத்தில் இருக்கிற விதையை எடுத்துடலாம். நான் எடுத்த 3 சாத்துக்கொடி பழத்தையும் நான் கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டோம். பாருங்கள், 3 சாத்துக்கொடி பழத்துக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை வேண்டான்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணால் கூட டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜூஸ் நல்லா சில்லுன்னு இருக்கிறதுக்காக ஒரு 4-5 ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சாத்துக்கொடி ஜூஸ் நம்ம அரைச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டிக்கலாம். பாருங்கள், ஜூஸை நல்லா வடிகட்டினதும் வெறும் சக்கை மட்டும்தான் இருக்குது. பாருங்கள், இப்போ இந்த சக்கையை தூக்கி போட்டுட்டு நம்ம ஜூஸை கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். 3 சாத்துக்கொடி பழத்தில் 2 பேர் நல்லா திக்காக ஜூஸ் குடிக்கலாம். நான் 2 பேர் குடிக்கிற அளவுக்கு தான் இப்போ நான் ஜூஸ் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம ஹெல்த்தியாக ஒரு ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் சாத்துக்கொடி ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.